புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டிஜிட்டல் லீகோட் நிகழ்ச்சியில் விருப்ப மனு தொடங்கியாச்சு, விரும்பிய கூட்டணி எப்போது அப்படின்ற தலைப்பின் கீழே தான் தேமுதிக கூட்டணி விவகாரம் பத்தி பேச போறோம். சிறப்பு விருந்தினர்களாக பத்திரிகையாளர் சிவப்பிரியனும் பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியனும் வந்திருக்கணும். இருவருக்கும் வணக்கம். முதலில் சிறு காணொலியை பார்த்திடலாம். விஜயகாந்த் காலத்து தேமுதிக தான் இப்போதைய தேமுதிகவா? தேமுதிக கேட்கும் இரட்டை இலக்க தொகுதிகளை கொடுப்பதற்கு இரு கூட்டணியும் தயாராக இல்லைதான். ஆனால் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர இரு திராவிட கட்சிகளுமே விரும்புகின்றன. 2006 அதிமுகவின் தொடர் ஆட்சி கனவை தகர்த்தது, 2011 அதிமுக கூட்டணிக்கு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றுக் கொடுத்தது, 2016 திமுகவின் வெற்றி வாய்ப்பை திசை திருப்பியது என கடந்த காலத்தில் தேமுதிக முக்கிய சக்தியாக இருந்திருக்கிறது. ஆனால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில்தான் மிகப்பெரிய சரிவை சந்தித்தது தேமுதிக. போட்டியிட்ட 60 தொகுதிகளையும் சேர்த்து மொத்தமாகவே 2 லட்சம் வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. ஆனால் இந்த தேர்தலில் விஜய் எனும் பிம்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு தொகுதியில் 100 முதல் 500 வாக்குகள் கூட வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கும் சூழலில் தமிழ்நாடு முழுவதும் பரவலான வாக்கு வங்கியை வைத்திருக்கும் தேமுதிக இந்த இடத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றும் கூட கிராமப்புறங்களில் விஜயகாந்த் முகத்தையோ அல்லது அவரது பெயரையோ பச்சை குத்தி இருக்கும் மனிதர்களை பார்க்க முடியும். அத்தகைய மனிதருக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கு, சமீபத்தில் நிகழ்ந்த அவரது மரணம், தேமுதிகவுக்கு சமூக ரீதியில் இருக்கும் பலம் போன்றவை 2026 தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றே அக்கட்சியினர் கருதுகின்றனர். மறுபுறம் தாவேக ஆட்டக்குலைப்பாளராக இருந்து முடிவுகளை மாற்றியமைக்குமா அல்லது தேர்தல் முடிவுகளையே சீர்குலைக்குமா என்ற கேள்வி பொதுவெளியில் அப்படியே இருக்கிறது. அப்படி சீர்குலைப்பாளராக இருந்து தொங்கு சட்டசபை அமையும் பட்சத்தில் கூட்டணியில் அதிக தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்ற கட்சிகள் ஆட்சியிலும் பங்கு கோர முடியும். அந்த இடத்தில் காங்கிரஸ் கட்சியும் தேமுதிகவும் உஷாராக இருக்கின்றன. எனவேதான் காங்கிரஸ் முடிவுக்காக தேமுதிக காத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் 234 தொகுதிகளிலும் விருப்ப மனுக்கள் பெற தொடங்கி இருக்கிறது தேமுதிக. அதோடு பிப்ரவரி 17 கூட்டணி தொடர்பான அறிவிப்புகள் வெளிவரும் என்று அறிவித்திருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். இறுதி வாக்காளர் பட்டியல் அறிவிக்க முன்னாடி எங்கள் கூட்டணியை நாங்கள் இறுதி செய்வோம். இங்கு 5 கேள்விகள் இயற்கையாகவே எழுகின்றன. 1. இரு கூட்டணிகளும் தேமுதிகவை விரும்புகின்றன. எந்த கூட்டணிக்கு சென்றால் தேமுதிகவுக்கு பலம்? 2. காங்கிரஸ் நிலைப்பாட்டுக்கு தேமுதிக காத்திருக்க வேண்டிய தேவை என்ன? 3. இரு கூட்டணியிலும் பேச்சுவார்த்தை என்ற விமர்சனத்தை எப்படி புரிந்து கொள்வது? 4. விஜய் எனும் ஃபேக்டர் கட்சிகளின் கூட்டணி பேச்சுவார்த்தையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? 5. இந்த தேர்தலில் தேமுதிகவின் சாய்ஸ் எந்த கட்சியாக இருக்க போகிறது? விரிவாக அலசலாம். இது டிஜிட்டல் டீகோட். சிவபிரியன், உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். 2 கட்சிகளையும் 2 கூட்டணிகளையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எந்த கூட்டணிக்கு போனா தேமுதிகவுக்கு பலம்? 2 கூட்டணிகளும் விரும்புது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. உங்களுடைய பார்வை? 2 கூட்டணியும் விரும்புறாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த காலங்களில் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோடு மட்டும் கூட்டணி வைத்தது தேமுதிக. அவங்க திமுகவோட இது வரைக்கும் கூட்டணி வச்சது கிடையாது. 2016 எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தேமுதிகவை எதிர்பார்த்து திமுக காத்திருந்தது. ஆனால் தேமுதிக ஒரு தனித்த பாதையில் போயிட்டு அதன் பின்னர் அவங்க சரிவை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. 2011 மட்டும்தான் அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்ச எலெக்ஷன். 16 மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் அவர்களுக்கும் தோல்வி, 21 தனியாக போய் நின்னாங்க, தோல்வி. இப்போ 26. 2006 நமக்கு தெரியும் அவங்க முதல் முறை விஜயகாந்த் மன்னிக்கணும் 2006 விஜயகாந்த் அவர்கள் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார். ஸோ அசம்பிளி எலெக்ஷனில் 2 தேர்தலில் தான் அவங்க வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் இது வரைக்கும் வெற்றி பெறலை. ஸோ கூட்டணியை வச்சு பார்க்கும்போது அவங்க இது வரைக்கும் ஏடிஎம்கே கூட்டணியில் ஓட் டிரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு ஈஸியாக நடந்திருக்கு. ஏடிஎம்கே கூட்டணியில் அவங்க அவங்களோட ஓட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. பட் ஏடிஎம்கே கூட்டணியில் அவங்க இருந்தபோது 2011 பெரும் வெற்றி, 2019 தோல்வி, 21 அவங்க இல்லை, 24 தோல்வி தான். ஆனால் அதிமுக அலையன்ஸ் 24 19 பெருமளவில் ஜெயிக்கவே இல்லை. 24 ஜெயிக்கவே இல்லை, 19 ஒரு தொகுதியில் தேனியில் மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சாங்க. ஸோ அதனால் ஓட் டிரான்ஸ்ஃபர் இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க. ஆனால் ஒரு ஆன்டி மோடி வேவில் அந்த எலெக்ஷனில் தோத்துட்டாங்க. இப்போது திமுகவோட அவங்க போகிறதுக்கு தேமுதிக விரும்புதுங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. தேமுதிகவை திமுகவும் விரும்புது.
இப்போ என்னன்னா பிரச்சனை எங்கே வருதுன்னா தேமுதிக கேட்கக்கூடிய எண்ணிக்கை. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8.5% ஆரம்பிச்சாங்க, 10%க்கு வந்தாங்க. அதன் பிறகு 7% இப்போ அவங்க கிட்ட இருக்கிறது வந்து 2% தான். நாடாளுமன்ற தேர்தலில் 2% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதையே எடுத்துக்கிட்டா கூட 1.5% 2% தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. தொகுதிக்கு கணிசமான ஒரு 1000-2000 ஓட்டு அவங்க இருக்கும். இல்லைன்னா தேமுதிகவுக்கு சொல்ல முடியாது. மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாத தேமுதிக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பறந்து விரிந்து இருக்கிறது. நார்தன் தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு வேல்யூ அடிஷனாக அவங்க கொடுக்கலாம். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவங்கக்கிட்ட வாக்கு இருக்குது, வேல்யூ அடிஷனை கொடுக்கலாம். இன்னொன்று தென் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வந்து நாயுடு சமுதாயத்தினர், அதாவது நாயக்கர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அவங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து தேமுதிகவினுடைய வாக்குகள் ஓரளவுக்கு அங்கே இருக்குது. அதனால தான் விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து காங்கிரஸ் வேட்பாளருக்கு விருதுநகரில் மிகப்பெரிய ஒரு காம்படிஷனுக்கு கொடுத்து அவர் 5000 ஓட்டில் தான் ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஸோ திமுக கூட்டணிக்கு போனால் அந்த ஓட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிறது ஃபர்ஸ்ட் கொஷின். பட் திமுக ஏன் அவரை விரும்புதுன்னா, அவங்க வரட்டுமே, எல்லாரும் இப்போ உங்கள் காணொலியில் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் தேர்ட் ஃபோர்ஸாக இருக்கும் பொழுது இது ட்ரையாங்குலர் கான்டெஸ்டாக நிறைய இடங்கள்ல சீமான் அவர்கள் போட்டி போடுகின்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது 4 கார்னர் கான்டெஸ்டாக மாறும். 4 கார்னர் கான்டெஸ்ட்டில் வந்து 1000 ஓட்டு 2000 ஓட்டில் கூட உங்களுக்கு வந்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும். அப்போ நாம் ஏன் நம்ம கூட்டணியை பலமாக வச்சுக்கிட்டா என்ன தப்பு அப்படிங்கிற இடத்துல திமுக யோசிக்கும் போது அவங்களுக்கு தேமுதிக ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக வராங்க. ஆனால் சிக்கல், நான் பார்க்குற சிக்கல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் திமுகவோட தேமுதிக அலையன்ஸில் இருந்ததே கிடையாது. இப்போதான் முதல் முறையாக போகிறாங்க. அதை அவங்க தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறாங்கங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை தேமுதிக ஒரு காலத்தில் எடுத்துருக்கு. அதிமுகவை விமர்சிச்சதை விட திமுக அதுதான் சொல்றேன், திமுக ஸ்டாண்டா அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதனால அந்த ஜெல் எப்படி ஆக போகுதுங்கிறத பார்க்கணும். பட் ஏடிஎம்கேவோட அவங்க அஃபீஷியலா டாக்ஸ், இன்ஃபார்மலாக தான் டாக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் 2 திராவிட கட்சிகளுமே அவங்களுக்கு கொடுக்கறது வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர் ஒரு ராஜ்யசபா. அவங்க டபுள் டிஜிட் கேட்குறாங்க, அவ்வளவுதான். பட் இதில் இறங்கி இப்போ கூட்டணிக்கு போனாங்கன்னா 2 கட்சிகளுமே வந்து டபுள் டிஜிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை நான் பார்க்கல. சிங்கிள் டிஜிட்டில் கொடுப்பாங்க, ஒரு ராஜ்யசபா கொடுப்பாங்க. அதை அவங்க ஏற்றுக்கிட்டா அவங்க போகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு 17ஆம் தேதி அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. அது கூட பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா ஜனவரி 9ஆம் தேதி மாநாட்டிலே நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன்னு தான் முதல்ல சொன்னாங்க. அதன் பிறகு அதை வந்து அப்படியே டிலே பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஸோ ஒருவேளை காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குது, ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுக விட்டு விலகி போயிடுச்சுன்னா நம்ம இன்னொரு 4-5 சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்கலான்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குதோன்னு எனக்கு ஒரு டவுட். இதுல என்ன சிக்கல்னா, மற்ற கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தினா வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொல்றீங்க, ஆனா தேமுதிக நடத்தும் போது பேரம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த விமர்சனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது திமுக மேல மட்டும், தேமுதிக மேல மட்டும் இருக்கிறது இல்ல பேரம்னு யார் பேசுறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து எல்லா கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டுல 2 கட்சி ரொம்ப பேர் போன கட்சி. ஒன்னு பாமக, இன்னொன்னு தேமுதிக. அவங்க நடத்தியிருக்காங்களா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியும். 2019 தேர்தலில் இன்னைக்கு உள்துறை இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பியூஷ் கோயல் அவர்கள் சுதீஷ் அவர்களையும் பிரேமலதா அவர்களையும், விஜயகாந்த் அப்போ நலமோடு இருக்கிறார், அவரை போய் பார்த்துட்டு இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. அதற்கு பின்னர் முதலமைச்சர் அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார். இன்னைக்கு முதலமைச்சர், அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவரும் போய் ஆஃபர் கொடுத்துட்டு வந்தார். 2 ஆஃபரையும் அவங்க வெயிட் பண்ணி தான் எது பெட்டர்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க மேலே நம்பிக்கையின்மை கொஞ்சம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்டையும் ஒரே நேரத்தில் பேசுவாங்க. பிஎம்கேவும் அதே மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கோங்களேன், அவங்க ஒரே கூட்டணியில் தான் இருப்பாங்க, 2 இடத்துல பேச மாட்டாங்க. இப்போ கூட தாவேகா கிட்ட காங்கிரஸ் போய் பேசலை. விசிகாவை எடுத்துக்கோங்க, அவங்க 2 இடத்துல பேச மாட்டாங்க. ஒரு கூட்டணின்னு வந்துட்டா அந்த கூட்டணியில் மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க 2 இடத்துல வர்ற ஆஃபர்ஸில் பெட்டர் ஆஃபர் எடுக்கிறதுனால அந்த விமர்சனம் வரதான் வரும். அந்த விமர்சனத்தை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். எந்த கூட்டணிக்கு சென்றால் தேமுதிகவுக்கு லாபம் பலம்? அதிகாரத்தில் இருக்க வேண்டியது, நீங்கள் அதிகாரத்தில் அப்படின்னா கவர்மெண்ட்டில் இருக்கணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் ஒரு அரசியல் கட்சிக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ். 2வது, எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிங்கிற அந்த இதிலேருந்து கூட ரிமூவ் பண்ணிட முடியும்.
தேமுதிக கடந்த தேர்தலில் வந்து 2024 தேர்தலில் அவங்க போட்டியிட்ட தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளில் அவங்க வந்து 2வது இடத்துல வந்திருக்காங்க. ஒரு சில தொகுதிகளில் 3வது இடத்துலையும். விஜய் பிரபாகர் தான் அதிக வாக்குகள் வந்து விருதுநகர் தொகுதியில் வாங்கியிருக்கார். இந்த வந்து அவங்க பிரேமலதா எதிர்பார்த்தது என்னன்னா, கடந்த தேர்தலில் விருதுநகரில் எப்படியோ அவர் வந்து வெற்றி பெற்றுவார் அதனால நம்ம வந்து பார்லிமெண்ட்குள்ளே போயிட முடியும் லோக்சபாவில் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த தேர்தலில் அவங்க வந்து அந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டாங்க. அப்படின்னா விஜயகாந்துக்கு பின் கட்சி வந்து பெரிய அளவில் தேய்மானத்தை சந்திச்சிருக்கு. இனியும் அது வந்து காணாமலே போயிடும். அது வந்து அவங்களுக்கு வந்து இது ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன். 2வது, அவங்க வந்து ரொம்ப காலமாக கட்சி தொடங்குனதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ராஜ்யசபாவில் எப்படியாவது சுதீஷ்க்கு வந்து ஒரு டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. கடந்த தேர்தலில் அதிமுக வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை கொடுக்கல அப்படின்றதுனால இந்த முறை அதிமுக மீது தேமுதிகவுக்கு நம்பகத்தன்மை இல்லை. பாரதிய ஜனதா கட்சியோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ளங்கிறது பாரதிய ஜனதா கட்சியோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திமுகவோடு தான் மிக நெருக்கமான பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறது தேமுதிக. திமுக கூட்டணிக்குள்ள போறாங்க, ஓகே. ஆனா ஏற்கனவே அங்க கூட்டணி கட்சிகள் அதிகமா இருக்கும்போது தேமுதிக உள்ள போகும்போது கூட்டணி கட்சிக்குள்ள தொகுதி பங்கீடுல பிரச்சனை வராதா? தொகுதி பங்கீடு நம்பர்ஸ்ல வந்து சிக்கல் வரதான் செய்யும், இல்லைன்னு இல்லை. ஆனால் வந்து அவங்களுக்கு இன்னைக்கு தேவை வந்து சுதீஷ்க்கு அல்லது வேறு யாராவது ஒருத்தருக்கு கட்சியில நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு வந்து இடம், ராஜ்யசபா எம்பியும், இன்னொன்று வந்து குறைஞ்சபட்சம் வந்து எம்எல்ஏஸ் வேணும். விஜய் பிரபாகரை எம்எல்ஏ ஆக்கணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். இது தவறாக இருக்க முடியாது. நம்ம வந்து இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம். இது வந்து குடும்ப அரசியல்னு பேசலாம், இல்லை வந்து கட்சியில் ஜனநாயகம் இல்லை, குடும்பத்துக்காக தான் பேசுகிறாங்க, எப்படி வேணாலும் நம்ம இதுக்கு இதை வந்து காயின் பண்ணலாம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி பிரேமலதா யோசிக்கிறது வந்து மிக சரி. கட்சி வந்து லைவாக இருக்கணும் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அதுக்கு இந்த தேர்தல் திமுகவோடு, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் திமுக கூட்டணியோடு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான் பரவலாக வரக்கூடிய செய்தி. விஜய் வந்து அவர் வந்து கிங் மேக்கரா, இல்லை வந்து அவர் தான் டிசைடிங் ஃபேக்டரா, இல்லை அவர் தான் எக்ஸ் ஃபேக்டரா, அப்படி எல்லாமே நம்ம பேசினாலும் விஜய் எவ்வளோ ஸ்பேஸை எடுத்துக்க போகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மற்ற கட்சிகளினுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்க போகுது. அப்போ விஜய் வந்து பெரும்பாலும் அதிமுகவினுடைய வாக்குகளையும் திமுகவினுடைய வாக்குகளையும் எடுத்துக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு ரூலிங்கில் இருக்கக்கூடிய டிஎம்கேக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது, வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு கூட சொன்னது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா அது வந்து வெற்றிக்கான கூட்டணி எதுவோ அங்கே தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதற்கு முன்பு நேரடியாகவே வந்து ஸ்டாலினை நேரடியாக பிரேமலதா ஒரு முறை அந்த சந்திப்பு நடந்துருச்சு, நமக்கு தெரியும். அதற்கு பிறகு திரைமறைவாக நடந்த நிறைய சந்திப்புகள் உண்டு. நான் வந்து தலைமை சந்திப்புன்னு சொல்லலை, அதை தாண்டி வந்து குடும்ப உறவினர்கள், அதை தாண்டி எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், அப்படி வந்து நடந்த சந்திப்புகள் ஏராளம். அது போக வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள், இன்னும் சொல்லப்போனால் சில பிஸ்னஸ் டீல்ஸ் எல்லாமே கூட இருந்திருக்கு. அந்த நேரங்களில் சில முடிவுகளும் எடுக்கப்பட்டது உண்மைதான். இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும். பிரேமலதா விஜயகாந்துக்கு எது சரியாக இருக்கும்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும். இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து டிஎம்கே அலையன்ஸில் வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்னு அவங்க வந்து இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறாங்க. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி தலையிட்டு உண்மையிலே வந்து ராஜ்யசபாவில் அவங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்றோம், அதில் வந்து ராஜ்யசபாவில் வந்து சுதீஷ் அவர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அவருக்கு வந்து சீட் கொடுத்துட்றோம், இங்கே வந்து அவங்க கேட்கக்கூடிய இரட்டை இலக்க எண்ணிக்கையில் வந்து உங்களுக்கு சீட் தரோம் அப்படின்னு பிஜேபி பேசுனாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து திமுகவில் தான் பேர வலிமை அதிகமாக இருக்கிறதாகவும் அவங்க வந்து அவங்களே சொல்கிறாங்க, பேரம் பேசுவேன், ஆமாம் நான் பேரம் பேசுவேன், என் கட்சி தொண்டர்களுக்கும் என் கட்சிக்கும் எது சரியோ அதை நான் பேரம் பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பேரம் அப்படிங்கிறது வந்து எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அதை நிறைய அர்த்தங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். சிவபிரியன், சரிங்க, இரண்டு தரப்புலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பிரேமலதா அவர்கள் அதிகமாக உச்சரித்த வார்த்தை மக்கள் நலன் சார்ந்து கூட்டணி அமைக்கப்படும் என்பதை தாண்டி கட்சி நலன் சார்ந்து, தொண்டர்கள் நலன் சார்ந்து, இப்படிதான் சொல்றாங்க. இந்த அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த அரசியல தப்பு இல்லையே. லக்ஷ்மி அவர்கள் சொன்ன மாதிரி அந்த கட்சி வந்து இன்னைக்கு 10% இருந்து ஒரு 2%, 1.5% வந்துட்டாங்க. இப்போ அந்த கட்சியை உயிர்ப்போட வச்சுக்கணும்னா உங்களுக்கு பதவி வேணும். சரி, நீங்கள் அவங்க சொன்னதில் ரொம்ப நியாயமான வார்த்தை. அது வந்து நீங்கள் வந்து குடும்ப ஆட்சின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் கட்சி விஜயகாந்துக்காக தான் இருக்குது. அந்த விஜயகாந்துக்காக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க அந்த கட்சியை நடத்தினா மட்டும்தான் அவங்க ஒன்றா இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க எல்லாரும் பிரிஞ்சு வேற கட்சியில் போயிடுவாங்க.
ஸோ அவங்களுக்கு என்னன்னா இப்போ அந்த கட்சியை காப்பாற்றணும், அந்த கட்சியை வந்து இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் கீழே போகாமல் மேலே போகலனாலும் பரவாயில்ல, இருக்கிற ஸ்ட்ரென்த்தை இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு பதவி வேணும். நிச்சயமாக பதவி வேணும். இல்லாமல்லாம் உங்களால் ரொம்ப நாளைக்கெல்லாம் நீங்கள் கட்சியை காப்பாற்ற முடியாது. ஸோ இப்போவே வந்து 10% 2% வந்திருக்கிற கட்சிக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் பதவி யாருக்குமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு. அதனால் அவங்க வந்து மேலேயும் டெல்லியில் ஒரு அவங்களோட குடும்ப உறுப்பினர் யாருன்னா இருக்கணும். இங்கே விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கும் சீட்டு கொடுக்க தான் போகிறாங்க. ஒரு 10 சீட்டு வாங்கினா 10மே அவங்க குடும்பத்தில் வச்சுக்க போகுது இல்லைல்ல, 1 குடும்பத்துக்கு கொடுக்க போகிறாங்க, 9 பேர் அவங்க மற்றவங்களுக்கு நிற்க தான் போகிறாங்க. ஸோ கட்சியை காப்பாற்றுறதுங்கிற அந்த இடத்துல பிரேமலதா அவர்கள் ரொம்ப மிக சரியா பேசுறாங்க. அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை அவங்களுக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்லை சார். எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்க பெரிய கட்சிகளோட கூட்டணி போறீங்க, உங்களை வந்து இத்தனை தொகுதிகள் ஒதுக்கி கொடுத்து தொகுதிகளுக்கு வேலை பார்த்து உங்களுக்கு வெற்றி பெற வைக்கிறது கூட பெரிய கட்சிகளோட உதவி இல்லாம சாத்தியம் இல்லை. நீங்க எத்தனை போராட்டங்கள் பண்ணீங்க, மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு, எந்த வித போராட்டத்துல மக்களுக்கு குரல் கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ தேமுதிக மேல அந்த விமர்சனம் இருக்கதானே செய்யுது. தேமுதிக மேல மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளும் அந்த விமர்சனம் இருக்கு. இப்ப நீங்க தேமுதிகவை விட்டுருங்க, காங்கிரஸ்க்கு 4.5% வாக்கு சதவீதம் அவங்களுக்கு இருக்கிறது ப்ரூவன் 4.5 தான். அவங்க எத்தனை போராட்டம் பண்ணாங்க, இன்னைக்கு 70 சீட் வரைக்கும் அவங்கள கூட்டணியில இருக்காங்க. அந்த ஒரு எல்லா கட்சிகளுமே வந்து இப்ப இங்க இருக்கிற விஷயம், ரொம்ப வெளிப்படையான விஷயம் என்னன்னா, திமுக கூட்டணியில திமுகவுக்கு அடுத்து தொண்டர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி விசிக. அவங்க வந்து அவங்களுடைய டிஎம்கேவுடைய குறைந்தபட்ச சப்போர்ட்டோட அவங்க தொண்டர்கள் வந்து அவங்க போயிட்டு வேலை செஞ்சு அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிடுவன்சியில் அவ்வளோ தொண்டர்கள் இருப்பாங்க. இல்லை வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களால டிஎம்கேவோட சப்போர்ட்டோட அவங்க ஜெயிக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் போன்ற மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு லீடர்ஸ் இருக்கலாம், ஃபங்க்ஷனரிஸ் இருக்கலாம், ஆனால் கீழே போய் பூத்தில் வேலை செய்கிற அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் இல்லை. நீங்கள் தேமுதிகவையும் காங்கிரஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா, காங்கிரஸை விட தேமுதிகவுக்கு வந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 7,000 பேர் அதிகமாக இருக்காங்க. காங்கிரஸ்க்கு 25,000-26,000 பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க, BLA 2. ஆனால் தேமுதிக 34,000 பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த கட்சி ஒரு 2% கட்சியாக இருந்தாலும் கூட அந்த கட்சி வந்து கீழே ஓரளவுக்கு அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த BLAஸை போட்டிருக்கிறாங்கன்னா அப்போ அந்த 34,000 பூத்தில் ஒவ்வொரு ஆள் இருக்காங்க. அப்போ 34,000 ஏஜென்ட்ஸை அவங்களால போட முடியுதுங்கிறது அந்த 2% கட்சிக்கு பெரிய விஷயம். அவங்க இப்போ அவங்களால எந்த யூஸுமே இல்லைன்னா 2 கட்சியுமே வேண்டான்னு சொல்லிடலாம்ல. அவங்களால யூஸ் இருக்குல்ல. அவங்களுக்கு வந்து தொகுதிக்கு 1000 வாக்கு 2000 வாக்கு இருக்குதுன்னும் போது நீங்க தானே போய் கூப்பிடுறீங்க. அப்போ நீங்க வேலை செய்ய வேண்டிய கட்டாயம். அலையன்ஸுங்கிறது வந்து எப்பவுமே அது 1+1 2 கிடையாது, 2+3 வந்து 5ங்கிறது கிடையாது. 2+3 10 மாறலாம், 20 மாறலாம், இல்லை 2+3 மைனஸ்ல கூட போகலாம். அலையன்ஸுங்கிறது வந்து ஸ்ட்ரென்த் தான். அது வந்து இவங்க வந்து 2% எண்ணிக்கையில் நீங்கள் அவங்கள சுருக்கலாம். உங்களுக்கு 2% ஓட்டு இருக்குதுங்க, நீங்கள் 10 வாங்கிக்கோங்க இல்லை 8 வாங்கிக்கோங்கன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கட்சியை நீங்கள் எப்படி வளர்ப்பீங்கிற அந்த கேள்வியை யாரும் கேட்க முடியாது. அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு தான் இருக்கிறாங்க. நீங்கள் போராட்டத்தை கேட்டதுனால நான் காங்கிரஸை கொண்டு வர வேண்டியதா? காங்கிரஸ் நடத்திய போராட்டங்கள் என்ன? விசிக அவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க, லெஃப்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க. சாம்சங் போன்ற விவகாரங்களில் கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் கூட திமுக மீது அவ்வளவு விமர்சனங்களை அந்த கட்சிகள் 2 கட்சிகளுமே வச்சாங்க. விசிக வந்து தலித் மக்களுக்கு எதிரான போராட்டங்களில் திமுகவை ரொம்ப வெளிப்படையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க, போலீஸ் அதிகாரிகளை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போது போராட்டங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த டிஎன்ஏலே இருக்கணும். இப்போ விசிகாவுக்கும் லெஃப்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் அவங்க டிஎன்ஏலே போராட்டம் அப்படிங்கிறது இருக்குது. காங்கிரஸுக்கு வந்து அந்த போராடுற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு நேச்சர் அவங்களுக்கு இப்போ இல்லை. அவங்க காலங்காலமாக ஆட்சியிலே இருந்துட்டதுனால அவங்களுக்கு அந்த போராடுற குணம் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து தேமுதிகவுக்கு வந்து அவங்க போராடலைங்கிறதுக்காகவே அவங்க சீட்டு கேட்கக்கூடாதுங்கிறது கிடையாது. அதுதான் என்னோட பாயிண்ட். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த், இன்னரண்ட் ஸ்ட்ரென்த் ஏதோ ஒன்று கொஞ்சம் இருக்குது. அவங்க வந்து விஜயகாந்த் இருந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. பட் இருக்கிறதுனால தானே எல்லாரும் போய் கேட்குறாங்க. இல்லைன்னா நீங்கள் போங்க, நீங்கள் வந்து 2011-21 அவங்களை ஐசோலேட் பண்ண மாதிரி பண்ணலாமே. ஐசோலேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எந்த கட்சியும் தயாராக இல்லைல்ல. ஏன்னா ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் இல்லை.
இப்ப திமுக கூட நீங்க பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல போய் ஒர்க் பண்றாங்க. டிஎம்கே வந்து மற்ற எந்த விஷயத்தையும் நம்பல, கிரவுண்ட் ஸ்ட்ரக்சரை நம்பி இருக்கிறாங்க. திமுகவுக்கு தான் வந்து அதிகப்படியான பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அதிமுகவுக்கு இருக்கிறது. அதிமுகவுக்கு அடுத்து இப்போ பிஜேபிக்கு வந்திருக்குது. பிஜேபிக்கு அடுத்து தேமுதிக. 5வது இடத்துல தான் காங்கிரஸ் இருக்கிறாங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸில். பிஜேபி 3வது இடத்துல இருக்கு. 54,000 பேர் அவங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த கட்சிக்கு ஆள் இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஐசோலேட் பண்ற கதையெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். இந்த தேர்தலில் எதனால வந்து இரு திராவிட கட்சிகளும் கூட்டணி தொடர்பாக இவ்வளவு யோசிக்கிறாங்க? விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை வச்சு மட்டும்தானா? விஜய் கண்டிப்பா ஒரு பெரிய ரோல் இருக்கு. விஜய் வந்து அவர் தான் ஒரே காரணம்னு சொல்லிட முடியாது. ஆனா விஜய் வந்து மேஜர் ரீசன். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல விஜய் வந்து யாரோட வாக்குகளை எடுத்துக்க போறாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் நான் எப்போதுமே ஒரு கணக்கு சொல்றது உண்டு. 100% வாக்கு வந்து எப்போதுமே போல் ஆகாது. 70% தான் போல் ஆகும். மேக்ஸிமம் 75% போல் ஆகும். இப்போ இந்த 75%ல் 75% போல் ஆகுதுன்னா ஏற்கனவே எல்லா கட்சிகளுமே அந்த 75% எடுத்திருக்காங்க. அதிமுக, திமுக, நாதக, இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதை தாண்டி வந்து காங்கிரஸ், பிஜேபி, எல்லா கட்சிகளும் எடுத்திருக்காங்க. அப்போ அந்த 75%க்குள்ளே தான் விஜய்க்கு ஓட் பேங்க் இருக்கு. அந்த 75% தான் போலாக போகுது. அதுக்குள்ளதான் விஜய்க்கு ஓட் பேங்க் இருக்கு. இப்போ யாராவது ஒருத்தரோட தான் எடுத்துக்கணும். யாராவது ஒருத்தரோட எடுத்துக்கணும், இல்ல மல்டிபிளா நிறைய பேரோட தான் எடுத்துக்கணும். அப்ப யாருக்கிட்ட இருந்து அந்த வாக்குகள் அவருக்கு போக போகுது? இதுதான் வந்து $1 மில்லியன் கொஸ்டின். இது வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு அதுக்கு விடை கிடைக்கும். திமுக வாக்கு வங்கியிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், அதிமுகவினுடைய வாக்குகளை பெருவாரியாக எடுத்துக்கலாம், அல்லது கொஞ்சம் எடுத்துக்கலாம், அல்லது நாதகாவினுடைய வாக்கு வங்கி 8% போன முறை சீமானோட ரைஸை வந்து நம்ம பேசிதான் ஆகணும். சீமானுக்கு ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவர் வந்து அவரோட ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன எலெக்ஷன்ல 8%ல நின்றுது. அப்போ அதுல இருந்து அவர் எடுத்துக்க போறாரா? விசிகாவுடைய வாக்கு வங்கியிலிருந்து எடுத்துக்க போறாரா விஜய்? ஏன்னா இருக்கக்கூடியவர்கள் தான் ஓட்டு போட போறாங்க. நீங்க வந்து இல்ல நியூ ஓட்டர்ஸ் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிலாம் சொல்லலாம். ஆனா அந்த நியூ ஓட்டர்ஸையும் சேர்த்து 75% தான் நமக்கு மேக்சிமம் போல் ஆகும். ஏன்னா பெரும்பாலும் வந்து 100% எங்கேயுமே போல் ஆனது கிடையாது. அதே போல 75% போல் ஆகும்போது அதுல இருந்து விஜய்க்கான ஓட் பேங்க் யார்கிட்ட இருந்து வரப்போகுதுன்றதான் திரும்பவும் சொல்ற $1 மில்லியன் கொஸ்டின். அப்போ எல்லாருடைய வாக்கு வங்கியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து எல்லாரையும் பத்தி பேசுறாரு. ஒரு மாநாட்டில் விஜயகாந்தை பேசுவாரு, ஒரு மாநாட்டில் எம்ஜிஆரை பேசுவார். இப்போ அதிகமாக எம்ஜிஆரை பேசுறாரு. ஒரு மாநாட்டில் காமராஜரை பேசுவார், இன்னொரு மாநாட்டில் வந்து வேலுநாச்சியாரை பற்றி பேசுவார், அதுக்கப்புறம் அண்ணாதுரையாவும் பேசுவார். எல்லாரையும் பேசுறதுக்கான காரணம் எல்லா கட்சிகள்ல இருந்தும் அந்த அதிருப்தியாளர்களுடைய வாக்குகளை எல்லாமே நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். அப்போ பெரிய கட்சிகளை காட்டிலும் இதுல வந்து சிறிய கட்சிகளுக்கு அச்சம் அதிகம் இந்த தேர்தலில். அதாவது சிறிய கட்சிகள்னு நான் சொல்லும்போது தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே ஓட் பேங்க் வந்து 2.5%. அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேட்டடாக சில இடங்கள்ல ஓட்ஸ் நிறைய இருக்கு. நீங்க வந்து விருதுநகர் தொகுதியில எல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த முறை விஜய் பிரபாகருக்கு கிடைத்த வாக்குகள் வந்து அதிமுகவினுடைய வாக்கு வங்கியோடு சேர்த்து தேமுதிகவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி தான். இந்த மாதிரியான இடங்கள்ல விஜய் வந்து ஒரு ஒரு கான்ஷியஸான ஒரு பிளேயரா, அதாவது ஒரு கான்ஷியஸா ஒரு வேட்பாளரையோ இல்லை வந்து அங்க வந்து செல்வாக்கு இருக்கக்கூடிய யாரையாவதோ கண்டெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னா அது வந்து இந்த மாதிரியான சிறிய கட்சிகளுடைய வாக்கு வங்கியை வந்து பாதிக்கக்கூடும். அப்ப இவங்களுக்கு வந்து எந்த கட்சியோட ஒரு கட்சியில கூட்டணி இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தேவை. இன்னொரு பக்கம் பெரிய கட்சிகளுக்கும் அவங்களுடைய வாக்கு வங்கியிலையும் பர்சன்டேஜ் குறைஞ்சு போயிடும் அப்படின்ற போது இவங்க மாதிரியான ஆட்களை கூட வச்சுக்கிட்டு அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து கிரவுண்ட்ல பாசிபிளா இருக்கும். 1000 ஓட்டு தான் இருந்தாலும் அந்த 1000 ஓட்டும் இட் மேட்டர்ஸ். ஏன்னா 500 வாக்குகள்ல கடந்த தேர்தலில் நீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா 2021 தேர்தல்ல நிறைய இடங்கள்ல அமமுக வந்து அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை பெரிய அளவுல பாதிச்சிருக்கும். இன்னும் சொல்ல போனா டி நகர்ல எல்லாம் கிட்டத்தட்ட 200-300 ஓட்டு தான் வித்தியாசம். இப்போ அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அமமுக வெளியில போனதுனால போயிருச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப இது மாதிரி 200 ஓட்டு, 300 ஓட்டு, 1000 ஓட்டு இப்படிலாம் இருக்கும்போது இந்த நம்பர்ஸை வந்து கெயின் பண்றதுக்கு அரித்மெட்டிக்ஸ் எப்படி உதவும்னு எல்லா கட்சிகளுமே எப்போதும் கணக்கு போடுறது உண்டு. அதே போல இந்த தேர்தலையும் 2 பெரிய கட்சிகளும் அந்த கணக்குகளை வந்து ரொம்ப துல்லியமா செய்துக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கான டிமாண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கு. தேமுதிக 2021 செய்த மிகப்பெரிய தவறு அவங்க வந்து என்டிஏ கூட்டணியில அவ்வளவு தூரம் பேசின பிறகு இருந்திருக்கணும். அவங்க வந்து என்டிஏ கூட்டணியிலும் இல்லாமல் இந்தியா கூட்டணி திமுக கூட்டணியிலும் இல்லாமல் தினகரனுடைய அமமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது தேமுதிக. அது வந்து அவங்க செஞ்ச ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக். ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்திருக்கணும். அங்கே இன்னைக்கு வந்து பேர வலிமை படியலைனாலும் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அல்லது அவங்களுக்கு வந்து
வேறு விதமான ஆஃபர்ஸ் இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட அவங்க வந்து ஒரு பெரிய கட்சியோடு அன்றைக்கி கூட்டணியில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்பர்ஸ் கிடைக்குதோ இல்லையோ ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். விஜயகாந்தனுடைய மறைவுக்கு பிறகு அதை வந்து அவங்களுக்கு பெரிய செல்வாக்கை கொடுப்பதற்கு உதவி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்தனுடைய மறைவின் போது பிரதமர் மோடி எழுதின அந்த ஆர்பிட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து மற்ற கட்சிகள் எல்லாமே அவருடைய மறைவுக்கு நேரில் போனதாக இருக்கட்டும், இல்லை அன்னைக்கு வந்த கூட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்னைக்கு டிஎம்டிகேவோட இமேஜை வந்து ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போய் வச்சிருக்கு. விஜயகாந்த் இருந்தபோது கூட, அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தபோது கட்சி வந்து ஒரு டவுன்ஃபாலை வந்து சந்தித்த மாதிரி இருந்தது. ஆனால் அவருடைய மறைவின் போது பிரேமலதா விஜயகாந்தும் அவருடைய மகன்களும் எல்லாருமே சேர்ந்து அன்னைக்கு எடுத்த நடவடிக்கைகள், அவங்க வந்து எல்லாரையும் சந்தித்தது, எல்லா கட்சியிலிருந்தும் வந்து அவங்கள பார்த்தது, எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸையும் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது, அந்த நிகழ்வு வந்து அவங்களுக்கு ஒரு இமேஜ் பூஸ்டை தான் கொடுத்துருக்குன்னு சொல்லணும். இன்னொன்று வந்து தேமுதிகவுக்கு அந்த சமூகத்து வாக்கு வங்கி பெரிய அளவில் சவுத்தில் இருக்குது நிறைய இடங்களில். அதையும் தாண்டி சில தொகுதிகளில், வெஸ்ட்டில் கூட சில தொகுதிகளில் அவங்களுக்கு இன்றைக்கும் கட்டமைப்பு இருக்குது. அந்த கட்டமைப்பு அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் உதவி செய்யும். அதை தாண்டி வந்து இந்த நாயுடு வாக்குகள் அல்லது இந்த நாயக்கர் வாக்கு நம்ம வந்து சவுத்தில் சொல்லக்கூடியது, அது எல்லாமே விருதுநகர் தொகுதியில் விஜய் பிரபாகருக்கு கை கொடுத்தது போல இந்த தேர்தலில் அவங்க எந்த கூட்டணியில் இருக்காங்களோ அந்த கூட்டணியில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள். சார், 2 பாயிண்ட் எடுத்திருக்கேன். என்டிஏ, அமமுக, இந்த சிறிய கட்சிகளோட டிஎம்டிகே கூட்டணி போனதை விட பெரிய கட்சிகளுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒன்று. சிறிய கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் பயம் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட். என்னோட கேள்வி என்னன்னா, சிறிய கட்சிகள் தான் இந்த தேர்தலில் ரொம்ப வாண்டடாக இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. அவர் என்ன பண்ணுவ போறாரு அப்படின்னு தெரியாது. ஒருவேளை தொங்கு சட்டசபை அமையுது அப்படின்னா சிறிய கட்சிகள் அதிகமான கூட்டணிகளில், அதிகமான தொகுதிகளில் வாங்கி போட்டியிட்டும் போது அதிகமான தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆட்சியிலையும் பங்கு கேட்க முடியும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. சிறிய கட்சிகளுக்கு தானே இந்த தேர்தலில் அதிகமான லாபம் இருக்கும். இல்லை, லாபம்ங்கிறத விட சிறிய கட்சிகளுக்கு வந்து லக்ஷ்மி சொன்ன மாதிரி ஒரு பயம் இருக்கு. அவங்க தனியா போறதுக்கு வந்து இப்ப தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு வந்து இன்னொரு 5 வருஷம் அவுட் ஆஃப் பவர், வித்தவுட் ஒரு எம்எல்ஏ, வித்தவுட் ஒரு எம்பின்னா அது வந்து அந்த கட்சியை ரொம்ப கீழே கொண்டு போயிடும். அதுக்கு வந்து எங்க போனா நமக்கு வந்து சீட்டு ஜெயிக்க முடியும், எங்க போனா நம்ம ஆட்கள் சட்டமன்றத்துக்கு போய் உட்கார முடியும் அப்படிங்கிறது தான். இப்ப திமுக கூட்டணிக்கு போனா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. ஆனா இந்த எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய வேவ் எலெக்ஷன் மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த எலெக்ஷன் வந்து ஒரு க்ளோஸ் எலெக்ஷனாக தான் இருக்கும். அப்போ அதிமுகவுக்கு போனாலும் அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு 2-3 சீட் அதிகமாக கிடைச்சதுன்னா அவங்க அங்கே போயும் சீட்ஸ் ஜெயிக்கலாம். மேபி அந்த ஸ்ட்ரைக் ரேட் அதிமுகவில் கம்மியாகலாம், திமுகவில் அதிகமாக இருக்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு நான் சொல்கிறேன். இங்கே ஃபேக்டர் என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான். ஸோ லக்ஷ்மி சொன்னதே தான். நான் கொஞ்சம் முன்னே போய் சொல்கிறேன், ஒரு ஸ்டெப் அதிகமாக போயிட்டு எல்லா கட்சிகளோட வாக்குகளையும் விஜய் பிரிப்பார். யாரோட வாக்குகளை அதிகமாக பிரிக்க போகிறாரு, யாருக்கு விஜயால் பாதிப்பு அதிகங்கிறது தான் தேர்தல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஆனால் ஒரு உச்சபட்ச நட்சத்திரமாக இருப்பவர் வந்து அரசியலுக்கு வரும்போது அது எல்லா கட்சிகளோட வாக்குகளையுமே பிரிப்பார். ஒன்று நாவல்ட்டி ஃபேக்டர், புதுசாக வராரு, அவர் ஏதோ புதுசாக ஆஃபர் பண்ணுறாரு. எப்போவுமே இந்த நாவல்ட்டிக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், போடலாம் அப்படின்னு. இன்னொன்று திமுக அதிமுக மேலே ஒரு ஃபெட்டிக் இருக்குது மக்களுக்கு. 60 வருஷம் ஆண்டுட்டாங்க, வெறுப்பு கிடையாது, ஃபெட்டிக். ஓகே, ரொம்ப நாள் இருந்துட்டாங்களே, இன்னொருத்தருக்கு தான் வாய்ப்பு கொடுக்குமே. அது முதல் முறையாக விஜய்க்கு கொடுக்க போதில்லை. ஏற்கனவே விஜயகாந்துக்கு வாய்ப்பு 2 முறை கொடுத்தாங்க. சீமானுக்கு கொடுத்தது வந்து ஆட்சி கட்டில் வரணுங்கிறதுக்காகல, அவரோட கொள்கைகளுக்காக. சீமானுடைய மாற்றுக்கும் விஜயகாந்த் அவர்களுடைய மாற்றுக்கும் நான் ஒரு வித்தியாசத்தை பார்க்குறேன். விஜயகாந்த் அவர்கள் வந்து நிச்சயமாக அந்த 2011 அதிமுகவோட கூட்டணிக்கு போகாமல் இருந்திருந்தானா நான் ஆட்சியை பிடிப்பாருன்னு சொல்ல வரல. பட் அந்த கட்சிக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் பொசிஷனில் அந்த கட்சி இருந்திருக்கலாம். ஒருவேளை மக்கள் வந்து அவருக்கு வந்து வேறு விதமான விஷயங்களை பண்ணியிருக்கலாம், அவங்களோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கலாம். அது 2016 வேறு விதமான விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சியை அதை அன்றைக்கே உருவாக்கி இருக்கலாம். அதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் கூட்டணிக்கு போயிட்டீங்கன்னா ஒரு திராவிட கட்சியோட அதன் பிறகு நீங்கள் தனியாக நிற்க முடியாது. அதுதான் இது வரைக்கும் வரலாறாக இருக்குது, காங்கிரஸுக்கும் சரி தேமுதிகவுக்கும் சரி. ஸோ அப்போ சின்ன கட்சிகளுக்கு ஒரு பயம் இருக்கிறது,
பெரிய கட்சிகளுக்கு என்னன்னா இந்த சின்ன கட்சிகளை விட்டுறக்கூடாது, இவங்க ஒரு 2000 ஓட்டு அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது, அப்ப நாம அவங்க இங்க கூப்பிட்டுப்போம், நமக்கு இது வந்தா லாபம் தான் அப்படிங்கிறது. இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது எல்லாமே எலெக்ஷனுக்கு அப்புறம் தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த கட்சியும் எந்த திராவிட கட்சியும் பேசுறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. விஜய் அவர்கள் கூட அதை ப்ராமிஸ் பண்ணாரு, ஆனா எந்த கட்சியும் அந்த ப்ராமிஸை ஏத்துக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கூட அதை வச்சு திமுக கிட்ட தானே அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. திமுக கிட்ட விஜயை வந்து பார்கெனிங் சிப்பா யூஸ் பண்றாங்களே தவிர விஜய் கிட்ட போறதுக்கு அவங்க யாருமே இன்னும் தயாரா இல்லையே. அப்ப என்னன்னா இந்த 2 திராவிட கட்சிகள் தான் இன்னமும் போல் பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவங்க போல் பொசிஷன்ல இல்லை அப்படின்னா இந்த தேர்தல் மூலமா மட்டும்தான் அது வெளியில வரும். அவங்க இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது தேர்தல் முடிவு மட்டும்தான் சொல்லும். ஸோ சின்ன கட்சிகளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு எதிர்பார்ப்பு பெரிய கட்சிகள் கிட்ட இருக்குது. அது எதனாலனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த வாக்குகளை நம்ம விட்டுறக்கூடாது, க்ளோஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால மட்டுமே தவிர இந்த சின்ன கட்சிகள்லாம் நாளைக்கு வந்து ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியுமான்னா அதற்கான கால சூழ்நிலைகள் இருக்கணும். இப்போ 2 விஷயம். இந்த ஓட்டுகள் வந்து விஜய் அவர்கள் 3வது ஃபோர்ஸ், 3rd ஃபோர்ஸ் எப்பவுமே வந்து விஜயகாந்த் இருக்கும் பொழுது அவர் 8.5% 9%லே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நின்றுட்டாரு. அதனால அது தொங்கு சட்டமன்றமா வந்தது. பட் ஒரு 3rd ஃபோர்ஸ் வந்து 10% 15%லாம் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த எலெக்ஷன் வந்து ஒன் சைடடா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒன் சைடட்னா என்ன சொல்றேன், ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான அந்த நம்பர்ஸ் அந்த கட்சி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓட் ஸ்பிளிட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க 2வது வர்ற கட்சிக்கும் 3வது வர்ற கட்சிக்கும் ஓட் டிஃபரன்ஸ் வந்து 4% 5% மட்டும் இருந்ததுன்னா 2வது வர கட்சிக்கும் முதல் வர கட்சிக்கும் ஓட் பர்சன்ட் வந்து ஒரு 7% 6% இருந்ததுன்னா அவங்க எடுக்கிற நம்பர்ஸ்க்கும் இவங்க எடுக்கிற நம்பர்ஸ்க்கும் சம்பந்தமே இருக்கு. ஸோ எப்பவுமே கூட்டணி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது வந்து அந்த சூழ்நிலை வரும்போது மட்டும்தான், அந்த நெசசிட்டி வந்தா மட்டும்தான் அது நடக்கும். இப்போ காங்கிரஸ் ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்கல்ல, நியாயமான கோரிக்கைன்னு எல்லாருமே சொல்றோம். ஆனா இதே காங்கிரஸ் மத்தியில எப்ப ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு ஒத்துக்கிட்டாங்க? 1947 ஒத்துக்கிட்டாங்களா, 52 ஒத்துக்கிட்டாங்களா, 67 ஒத்துக்கிட்டாங்களா, இல்ல 84 ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க எப்போ ஒத்துக்கிட்டாங்க? 2004 தான் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்? அவங்களால இனிமே ஆட்சிக்கு வர முடியாது, கூட்டணி கட்சியோடு ஒரு கூட்டணி ஆட்சியை மட்டும்தான் இனிமே காங்கிரஸ் அமைக்க முடியும். 20 வருட கட்சியான பாஜகவே ஒரு கூட்டணி ஆட்சியை அவ்வளவு சுமூகமா அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடத்தும் போது நாம ஏன் நடத்தக்கூடாதுன்னு முதல் முறையா திமுக போன்ற கட்சிகளோடு அவங்க ஒரு கூட்டணி வச்சு நெசசிட்டி வரும்பொழுது தான் காங்கிரஸே அதுக்கு ஒத்துக்கொள்கிறது. நாளைக்கு அந்த ஒரு கட்டாயம் வந்தால், அந்த ஒரு நெசசிட்டி வந்தா திமுகவும் ஒத்துக்கும், அதிமுகவும் ஒத்துக்கும். தமிழ்நாட்டுல இருந்தும் அந்த தேவை வரலையா? இல்ல, அந்த நெசசிட்டி எலெக்ஷனுக்கு அப்புறம் தானே தெரியும் வந்திருக்கா இல்லையாங்கிறது. நீங்க வந்து உங்களுக்கு 117 கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்கு உங்களோட நெசசிட்டி இல்லைல்ல. அவங்களுக்கு ஒருவேளை 100 தான் கிடைக்குது, கூட்டணி கட்சி கிட்ட ஒரு 30-35 சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எந்த அலையன்ஸ் வேண்டாங்க, யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க, திமுகவோ அதிமுகவோ இல்ல தாவேகாவே ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு எடுத்துப்போம். 118 சீட் இருந்துட்டா யாரும் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கொடுக்கறதுக்கு மனசு வருமா? என்கிட்டயே இவ்வளோ இருக்கு, நான் எதுக்கு அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கணும்? ஆனால் 100 சீட்டு தான் வருது, இந்த மற்ற இருக்கிற அந்த 20-25 பேரால் மட்டும்தான் என் ஆட்சி காப்பாற்றப்படும்னா அன்னைக்கு நானாக கொடுத்துட்டு போகிறேன். எனக்கு ஏன்னா 2006 காங்கிரஸ் சப்போர்ட்டோட தான் போனாங்க. ஆனால் 2006 வந்து பாஜக அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் பெருமளவில் இல்லை. அன்னைக்கு இருந்த பாஜக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பாஜக. இன்னைக்கு இருக்கிற பாஜக வந்து அவங்க தேர்தலில் ஜெயிக்காத மாநிலங்களில் கூட எம்எல்ஏக்களை அவங்க பக்கம் இழுத்து அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு பாஜகவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து எந்த கட்சியும் சான்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தை கொடுத்து அவங்கள உள்ள எடுத்துப்பாங்க. அது நெசசிட்டி தான். அந்த தேவை வந்தால் அன்னைக்கு அதற்கேற்றது போல் எல்லா கட்சிகளும், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, மத்தியில் திமுகவாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டில் அதிமுகவாக இருந்தாலும் நெசசிட்டி இருந்தால் நிச்சயமாக அதை பண்ண போகிறாங்க. ஓகே லக்ஷ்மி, உங்களிடம் நீங்கள் சொன்ன பாயிண்ட்ல இருந்து தான் இன்னொரு கேள்வி. அமமுக கூட கூட்டணி வச்சாங்க, தேமுதிகவுக்கு அதிகமாக ஓட் டிரான்ஸ்ஃபர் நடந்த மாதிரி தெரியல. இவங்களுக்கு தான் அதிகமாக பலவீனமா இருந்தது. இவங்களோட ஓட்டு அந்த பக்கம் போச்சு, அவங்களோட ஓட்டு இந்த பக்கம் வந்தான்னு தெரியல. அதே மாதிரி இல்ல அதுக்கு காரணம் இருக்கு. அமமுகவும் ஒரு சிறிய கட்சியா தானே இல்லை, அது வந்து ஆஃப் ஷூட் ஆஃப் ஏடிஎம்கே தானே.
அவங்க அமமுக வந்து அதிமுக போல ஒரு வலம் பொருந்திய ஒரு கட்சியாக அன்றைக்கு இருந்திருந்து தேமுதிக கூட்டணி வச்சிருந்தா கணக்குகள் வேற மாதிரி இருந்திருக்கும். அமமுகவே இட் இஸ் அன் ஆஃப் ஷூட் ஆஃப் ஏஐடிஎம்கே. வந்து அவங்க வந்து சவுத்தில் தான் அவங்களுக்கு பெரிய ப்ராமினன்ஸ் இருந்தது. நீங்கள் வந்து வட மாவட்டங்கள்லாம் தேமுதிகவுக்கு ப்ராமினன்ஸ் இருந்தது, ஆனால் வந்து தென் மாவட்டங்களில் அமமுகவுக்கு ப்ராமினன்ஸ் இருந்தது. வெஸ்ட்டில் 2 பேருக்குமே பெரிய அளவில் கிடையாது. அப்போ இதை வந்து நம்ம இந்த கம்பேரிசன் வந்து தப்பாயிரும். அமமுகவோட கூட்டணி அப்படின்றது அவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக். ஒரு பெரிய கட்சியோட அன்னைக்கு கூட்டணியில் இருந்திருந்தாங்க அப்படின்னா தேமுதிகவுக்கு அது ஒரு அளவில் பலம் கொடுத்துருக்கும். இன்னொன்று வந்து நான் சிவப்பிரியன் சொன்ன ஒரு விஷயத்திலிருந்து ஐ ஹாவ் அ டிஃபரெண்ட் ஒப்பீனியன். நெசசிட்டி வந்தால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்றது சொல்கிறார். ஆனால் திமுக வந்து எந்த கட்டத்திலையும் அவங்களோட பாலிசியே அதுதான். அவங்க வந்து அதை எந்த கட்டத்திலையும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இந்த இந்த அடிநாதமே அதுதான் அவங்களோட அடிநாதமே. அதுலேருந்து அவங்க விலகி போக மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் 2006 கூட குறைந்த அளவில் அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் இருந்த போதுமே காங்கிரஸோட சப்போர்ட்டோட தான் அந்த கவர்மெண்ட் இருந்தது. மைனாரிட்டி டிஎம்கே கவர்மெண்ட்னு ஜெயலலிதா ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனாலுமே கூட அவங்க வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பிடிவாதமாக இருந்தாலும் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கு திமுக தயாராக இல்லை. ஒருவேளை அதனால அலையன்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்னாலும் அதுக்கு வந்து திமுக தலைமை தயாராக இருக்கிறதா என்ன அப்படின்றது கேள்விக்குறிதான். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் எல்லாருமே வந்து காங்கிரஸ் வெளியில் போனால் போகட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்கங்கிறது உண்மை. திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதில்லை. அந்த மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்றதுல இன்னைக்கும் உறுதியாக இருக்கிறாங்க. ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு வந்து சிவப்பிரியன் சொல்றது போல நெசசிட்டி வருது அப்படின்னாலும் 2006 மாடலே தான் அவங்க வந்து பின்பற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அது சரியா புரிந்து கொள்ளப்படுது. எல்லாருமே அதை பேசுறாங்க. மத்தியில் கூட்டாட்சினா அதிகார பகிர்வு கரெக்டா இருக்கணும், மாநிலத்துல நாங்க அதுதானே அர்த்தம். ஆமா ஆமா, மத்தியில வந்து அதிகார பகிர்வு தான் சரியா இருக்கு. அதிகார மத்தியில அமைச்சரவையில நாங்க பங்கு வச்சுக்கிறோம், ஆனா இங்க நாங்க மட்டும்தான் இருப்போம், அந்த அர்த்தத்துல தான் இங்க பேசுறாங்களா அப்படின்னு கேக்குறேன். இல்ல, அந்த அர்த்தத்துல பேசப்படுது. ஆனால் அவங்க வந்து சொல்லக்கூடிய அம்சம் எங்களுக்கு, அதாவது பவர், நாங்க வந்து பாலிசிஸை டிசைட் பண்றதுல சென்டர்ல வந்து தேசிய அளவில் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் தேசிய அளவில் எடுக்கக்கூடிய பாலிசிஸ் எல்லாத்தையும் டிசிஷன் மேக்கிங்ல பங்கு வேணும் அப்படின்றது தான் ஆரம்பத்திலிருந்து அண்ணாதுரை காலத்திலிருந்தே சொல்லப்பட்டது. அதை தான் வந்து இன்னைக்கும் வந்து அவங்க ஆரம்பத்தில் சொன்னது போல அவங்களுடைய அடிநாதமே அதுதான். அதுலேருந்து அவங்க விலகி போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இல்லை விலகி போகமாட்டாங்கங்கிறது திமுக இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடு. நான் அதில் எதுவுமே சொல்லலை. 2006க்கும் இப்போ இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா, அன்றைக்கி 2006 காங்கிரஸ் டிஸ்டர்ப் பண்ணாததுக்கு காரணம் திமுகவினுடைய ஆதரவோடு அங்கே அவங்களுடைய மத்திய அரசு இயங்கி கொண்டிருந்தது. திமுக விலகினாங்கன்னா அந்த மத்திய அரசு கவிழ்ந்துடும். இன்றைக்கி அந்த மாதிரி சுச்சுவேஷன் காங்கிரஸ்க்கு இல்லை. இது ஹைப்போதட்டிக்கலாக பேசுகிறது தான். நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை திமுகவோ இல்லை அதிமுகவோ அவங்க வந்து ஒரு ஃபுல் மெஜாரிட்டியில் வந்துட்டாங்கன்னா ஏடிஎம்கேக்கு இப்போவே ப்ரெஷர் இருக்குது பிஜேபி கிட்டேருந்து. ஆனால் அந்த ப்ரெஷர் வந்து வெளிப்படையாக வரல. பட் காங்கிரஸ் கூட அந்த என்ன சொல்கிறது சீட் ஷேரிங்க்கு அப்புறம் அதை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. ஏன்னா டிஎம்கே அது ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது வந்து நீங்கள் பேசவே கூடாது அப்படிங்கிறது. பட் அது பேசுவாங்களா இல்லையாங்கிறதுல அது வந்து நெசசிட்டி வந்தால் பண்ண வேண்டிய கட்டாயம் வருங்கிறது தான் என் கருத்து. அன்னைக்கு வந்து அது என்ன நடக்க போகுதுங்கிறது பார்க்கணும். பட் திமுகவுக்கு அதில் பெருமளவில் விருப்பம் இல்லை. அதுதான் அவங்களுடைய கொள்கை கோட்பாடுங்கிறதுல எனக்கு முரண்பாடு இல்லை. அதுதான் அவங்க கொள்கை கோட்பாடு. திராவிட கட்சிகள் ரெண்டுமே அவங்களோட கோட்பாடு அதுதான். மத்தியில் நாங்கள் ஆட்சியில் இருப்போம், இங்கே நாங்கள் ஆட்சி பங்கு ஒரு தேசிய கட்சிக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ நாங்கள் கொடுக்க மாட்டோம், இங்கே எங்களோட சுயாட்சி தான் நடக்குங்கிறது தான் இந்த திராவிட கட்சிகளினுடைய கோட்பாடு. அது யாருமே ஒத்துக்கல தான், நானே ஒத்துக்கிறேன். மக்களே அதை ஏற்றுக்கல. 1980 உங்க கூட்டணி ஆட்சி 2 பேரும் ஈக்குவல் நம்பர்ஸ்ல நின்று நாங்கள் போகிறோம்னாங்க, மக்களே ஏற்றுக்கல. அதை தான் திமுக திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. சரி, இங்கே நீங்கள் ப்ரூவும் பண்ணணும். நான் சொன்னது வந்து அந்த கட்டாயம் வரும்போது அதற்கான முடிவுகள் எடுக்கப்படலாம் அன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸை வச்சு தான் நான் பேசுகிறேன். பிஜேபி மற்ற கட்சிகள்லாம் வந்து பிஜேபிலாம் அருணாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் அவங்களுக்கு எம்எல்ஏவே இல்லாமல் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களை அப்படியே தங்கள் கட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து போர்டு, சொல்லப்போனால் காங்கிரஸ் ஆஃபீஸ் போர்டை தூக்கி போட்டு பிஜேபி ஆஃபீஸ் போர்டை வச்சு அங்கே ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் திமுக போன்ற கட்சிகள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து.
ஓகே, காங்கிரஸோட முடிவுக்கு எதனால தேமுதிக காத்திருக்கிறது? ஏன்னா 2013 நம்ம பார்த்துருக்கோம், காங்கிரஸுக்கும் தேமுதிக கொஞ்சம் சிக்கல் வந்தது. அப்புறம் கலைஞர் ஃபோன் பண்ணி ஒரே இதுல பிரச்சனை எல்லாம் முடிச்சார் அப்படின்றத பார்த்துருக்கோம். எதனால முடிவுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு? அந்த சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா 2013 கருணாநிதி அவர்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக விலகுகிறது. அழகிரி போன்றவர்கள்லாம் மத்திய மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து ஓகே டிஎம்கே போயிட்டாங்க, நம்ம அடுத்த வருஷம் வர தேர்தலுக்கு வந்து நம்ம வந்து விஜயகாந்த் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து விஜயகாந்த் அவர்களை பேக் சேனல், டைரக்டா இல்லை பேக் சேனல் மூலமா விஜயகாந்தை தொடர்பு கொண்டு உங்ககிட்ட ஒரு 27-28 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அந்நேரம் வந்து எம்எல்ஏஸை பெருசா ஜெயலலிதா அவர்கள் டிஸ்டர்ப் பண்ணல, போய் வந்துட்டு இருந்தாலும் அவங்க டிஎம்டிகே பீப்புளாக தான் இருந்தாங்க. அதனால என்ன சொன்னாங்கன்னா, உங்ககிட்ட இவ்வளோ பேர் இருக்காங்க, எங்ககிட்ட 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் ஒரு ஆளை நீங்கள் டெல்லிக்கு அனுப்பலாம் ராஜ்யசபாக்கு, உங்களுடைய செல்வாக்கு உயரும்னு சொன்னாங்க. எல்லா அரசியல் தலைவர்கள் மாதிரி விஜயகாந்தும் ஓகே காங்கிரஸே வருது, காங்கிரஸ் போன்ற ஒரு பெரிய கட்சி, நாட்டை ஆளுகின்ற கட்சி நம்மளை நோக்கி வராங்கன்னும் போது அவர் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு. ஆனால் இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைமைக்கு டெல்லியில் தான் இவங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ்ன்னு இவங்க மறந்துட்டாங்க. அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது. ஏன்னா கருணாநிதி அவர்கள் சோனியா காந்தி கிட்ட டைரெக்டாக பேசி கனிமொழி அவர்கள் 2வது முறை எம்பி ஆகணும், உங்கள் உறுப்பினர்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. போட சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் காங்கிரஸை நம்ப விஜயகாந்த் அவர்கள் தயாராக இல்லை. அவருக்கு ஆக்சுவலாக லக்ஷ்மி அவர்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், தவறுனா அவங்க கரெக்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க அப்போது கவர் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் டெல்லியில் இருந்தேன், அதனால சொல்கிறேன். அப்போ வந்து பிஜேபி கூட போகிறதுக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து பெருமளவு விரும்பலை. அவர் காங்கிரஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சார். ஆனால் காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுனால அவர் காங்கிரஸை நம்ப தயாராக இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் பிஜேபி கிட்ட போகிறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் கிட்ட வந்து ஒரு பிரச்சனை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது ஹர்ட்ஃபுல்லாக தாங்க இருக்கும். நீங்க வந்து ஒரு ஆசையை காட்டிட்டு விஜயபிரபாகரன் கூட அந்த விஷயத்த நான் இப்ப சொல்ல வந்தேன். அவர் சொன்னது இது இந்த பேக்ரவுண்ட்ல தான் அவர் சொன்னாரு. அவர் ஒன்னும் மாணிக் தாகூர் அவரை தோக்கடிச்சிட்டாருன்ற அந்த எண்ணத்துல எல்லாம் அவர் சொல்லல. அவர் சொன்னது வந்து காங்கிரஸை நம்பாதீங்கன்னு சொன்னது இந்த இன்சிடென்ட்டை வச்சுதான். அண்ணா விஜய் என்ன நீங்க யார வேணாலும் நம்புங்க, காங்கிரஸை நம்பாதீங்கன்னு சொன்னது வந்து இந்த விஷயத்தை வச்சுதான். அவங்க அப்பாவுக்கு நடந்த அந்த நம்பிக்கை கொடுத்துட்டு அந்த நம்பிக்கை பின்னுக்கு தள்ளினதுனால காங்கிரஸ் மேல அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு சங்கடம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது டிஎம்டிகேல. அதுதான் காங்கிரஸ் ஒரு வேலை போயிட்டா அதுக்கப்புறம் போலாமா, காங்கிரஸ் இருக்கிற இடத்துல நாங்க இருக்கணுமான்னு யோசிக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வந்தது. அந்த தகவலை தான் நான் வெளிப்படையா சொன்னேன். இல்ல அதுதான் இப்போ காங்கிரஸ் இருக்கிற கூட்டணிக்கு டிஎம்டிகே போகும்போது இந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் சரியா இருக்குமா அப்படின்னு. இல்ல காங்கிரஸ் இருக்கிற கூட்டணிக்கு போகும்போது சரியா இருக்குமான்னு நீங்க கேட்டீங்க. இப்ப இன்னொரு விஷயமும் இருக்கு. இது கூட்டணி வந்து இன்னும் உறுதி ஆகல. நானும் சொல்றேன், லக்ஷ்மி அவர்களும் சொன்னாங்க, எக்ஸ்ட்ரா சீட்ஸ் என்டிஏல கொடுத்தா +1 டபுள் டிஜிட் கொடுத்தா அவங்க போவாங்க. அவங்க ஏற்கனவே போயும் இருக்கிறாங்க. அப்படி போயிட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு இடமே கிடையாது. பட் இங்க காங்கிரஸ் உடைய ஓட்ஸு டிஎம்டிகே ஓட்ஸுங்கிறது வந்து அது வந்து டிஎம்டிகேக்கு வந்து காங்கிரஸ் கிட்ட போய் ஓட்டு கேட்டு தான் நாம் வந்து அந்த தொகுதியில் ஜெயிக்க முடியும்னா அவங்களும் போய் கேட்பாங்க. டிஎம்டிகே ஓட்டால தான் நம்ம இந்த தொகுதியில் ஜெயிக்கணும்னு காங்கிரஸ்க்கு வந்து அவங்களும் வந்து கேட்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே பவர் அது வந்து ஒரு பசை, அந்த பசை எல்லாரையும் ஒட்ட தான் செய்யும். இறுதியாக என்னுடைய பார்வை தேமுதிகவுக்கு இந்த எலெக்ஷன் வந்து ஒரு லைஃப் லைன். இப்போ அவங்களுக்கு அவங்க சொல்கிற வார்த்தையிலேயே, பிரேமலதா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையிலேயே பேர வலிமையின் அடிப்படையில் பேரம் எங்கே வந்து சரியாக இருக்கிறதோ அங்கே தான் நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்னாலும் அவங்க கட்டாயம் முடிவு எடுத்தே ஆகணும். ஏதாவது ஒரு பெரிய கட்சியோடு கூட்டணி, 2 பேருமே இல்லை நாங்கள் விஜயோட கூட்டணி போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பெருசாக இருக்காது. ஸோ இதுதான் இந்த எலெக்ஷன் தான் அவங்களுக்கு லைஃப் லைன். இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ கிடைக்கல அப்படின்னா இனிமேல் எப்போதுமே இல்லை. அதனால இந்த தேர்தல் அவங்க வந்து மிகச்சரியான ஒரு முடிவை எடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜயகாந்தோட லெகசி தொடரணும் அப்படின்றது அந்த குடும்பத்துக்கு வந்து தொடர்ந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த தேர்தலுக்கு எந்த திசையை நோக்கி தேமுதிக பயணிக்கணும் அப்படின்றத பிரேமலதா முடிவு செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். விரிவான தகவல்களுக்கு நன்றி.